Hi friends, welcome back to Kalakal Bhagya YouTube channel. Stove on பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பட்டாணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை பட்டாணி வந்து சீசன் நிறைய கிடைக்குது. ஒரு 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசலாம் நல்லா போன பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த பச்சை பட்டாணி நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொதித்து பட்டாணி வெந்த பிறகு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.